ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு பதிலாக வந்து கொஸ்டின் டிஸ்கஷன், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ எதனால் அந்த முடிவு அப்படின்னா, எக்ஸாம்னா எல்லாருமே எழுதுவாங்களா அப்படின்னு தெரியாது. அட் த சேம் டைம் வந்து அந்த கொஸ்டினோட குவான்டிட்டியுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 200 கொஸ்டின்ஸில் எல்லா டாபிக் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இதே நான் வந்து 3 நாள் வந்து 3 கிளாஸ் வந்து லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாலிட்டி வந்து 95 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் நாளைக்கு ஒரு 90 கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து யூனிட் 9ல் ஒரு 70-80 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் வந்து கம்பைல் பண்ணி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதுவும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கஷன் பண்ணுறப்போ வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியும். நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு நெக்ஸ்ட் அது ஆன்சருக்கு வரதுக்காக வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணாலுமே ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அது கிளியர் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, ஏன்னா இன்னொரு 3-4 நாள் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷன் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த டைமில் வந்து நம்மளால் வந்து நிறைய வந்து ஷேர் பண்ண முடியும். டிஸ்கஷனுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிருங்க. ஏன்னா வாய்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளே வந்து தெரியுது, பாலிட்டி லைவ் கிளாஸஸ், பாலிட்டி லைவ் டிஸ்கஷன் அப்படிங்கிற டிஸ்பிளே உங்களுக்கு வந்து வியூ ஆகுது. வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குது அப்படின்னா சேட் பாக்ஸில் மட்டும் ஒரு தம்ஸ் அப் இல்லைனா மெசேஜ் மட்டும் போட்டு விட்ருங்க, நம்ம கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்தராக வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கட்டும், சரிங்களா? ஸோ வாய்ஸ் கிளியராக கேட்குது எல்லாருக்கும்? ஸோ இங்கே 2 பேர் இருக்கீங்க, 2 பேருக்கும் வாய்ஸ் கிளியராக கேட்குதா? கீழே சேட் பாக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். மெசேஜ் வந்து நான் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று, சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்திய அரசியலமைப்பு 2 டேட் வரும். ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொன்று வந்து நடைமுறைக்கு வந்தது, சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? நவம்பர் 26, 1949, சரிங்களா? ஸோ அந்த டேட்டை தான் நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனல் டே, அதாவது அரசியலமைப்பு தினம், இந்திய அரசியலமைப்பு தினமா வந்து நம்ம அந்த டேட்டை தான் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படின்றோம். ஸோ நடைமுறைக்கு வந்த தினம் தான் வந்து ஜனவரி 26, 1950. ஸோ கிட்டத்தட்ட அது ஜனவரி 26 வந்து எதனால வந்து ஜனவரி 26 வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த லாகூர் காங்கிரஸ் செஷன் நடந்திருக்கும். 1929 வந்து லாகூர் காங்கிரஸ் செஷன் நடக்கும். அந்த லாகூர் காங்கிரஸ் செஷன்ல அப்போதைய அந்த காங்கிரஸ் மாநிலத்தினுடைய தலைவர் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சரிங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டிசம்பர்ல அந்த மீட்டிங் நடக்கும். 1929 டிசம்பர்ல அந்த மீட்டிங் நடக்கும். 1930 ஜனவரியில அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அடுத்த மாதம் 26ஆம் தேதி நமக்கு வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த டேட்டை நம்ம ரிமைன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஜனவரி 26, 1950 வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் தினமாக, அதுவும் குறிப்பாக குடியரசு தினமாக வந்து நம்ம அனுசரிச்சோம், சரிங்களா? ஸோ 2 டேட்டு, ஒன்று நவம்பர் 26 என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் டே, அரசியலமைப்பு தினம். ஜனவரி 26 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா குடியரசு தினம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். ஸோ செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? ஆமா. ஸோ டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் வந்து இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராக இருந்திருப்பாரு. ஸோ இதுல வந்து இன்னொரு இது என்ன அப்படின்னா, இந்த டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணது வந்து காங்கிரஸ் சார்பாக வின் பண்ணியிருக்க மாட்டார், சரிங்களா? இவர் ஒரு எதிர்க்கட்சியோட உறுப்பினர். எதிர்க்கட்சியோட உறுப்பினராக இருந்தாலும் கூட ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருக்கு வந்து அந்த சட்ட அமைச்சராக வந்து பொறுப்பை கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ எதனால அப்படின்னா, அந்த அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாரு அப்படிங்கிறதுனாலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரசியலமைப்பு குழுவில் இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பை எழுதி கொடுத்தாரு அப்படின்றதுக்காக இவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சட்ட அமைச்சரை வந்து நம்மளுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் ஏ வந்து சர்தார் பட்டேல் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இவர் யாரு அப்படின்னா, இதுதான் இந்தியாவுடைய முதல் துணை பிரதமர், சரிங்களா? ஸோ ஆக்சுவலா 1949-50 அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய கலவரமே நடக்கும். யார் யாருக்கும் அப்படின்னா நேருக்கும் பிரதமருக்கும், சரிங்களா? சரி, நேருக்கும் வல்லபாய் பட்டேலுக்கும் 2 பேருமே வந்து பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுவாங்க. ஆனால் காந்தியடியில் வந்து நேருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த ஃபாரின் அலைன்ஸ் சிஸ்டம், ஃபாரின் அலைன்ஸோட அந்த வெளியுறவு கொள்கையெல்லாம் இவரோடது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அந்த வெளியுறவு கொள்கை அந்த காரணமா காந்தி வந்து நேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா பட்டேலையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நேரு வந்து முதல் பிரதமராக இருக்கட்டும், வல்லபாய் பட்டேல் வந்து முதல் துணை பிரதமராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்திருப்பாரு, சரிங்களா? ஸோ இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். வல்லபாய் பட்டேல் வந்து இந்தியாவுடைய முதல் துணை பிரதமர். அப்கோர்ஸ் உள்துறை அமைச்சகத்தையும் அவர் தான் வச்சிருந்தார், சரிங்களா? அடுத்து வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்தோம் அப்படின்னா, இவர் தான் இந்தியாவுடைய முதல் துணை
குடியரசுத் தலைவர், சரிங்களா, துணை குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான். ஸோ இந்தியாவில் நடைபெற்ற அந்த முதல் தேர்தலுக்கு அப்புறம் துணை குடியரசுத் தலைவரை யாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுப்பாங்க. அஸ் யூஸ்வல் இவர் வந்து யார் அப்படின்னா இரண்டாவது குடியரசுத் தலைவர். இவர் ராஜேந்திர பிரசாந்துக்கு அப்புறம் பதவியேற்ற குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன், சரிங்களா. அடுத்தது வந்து சி ராஜகோபாலாச்சாரியர். ஸோ இவர் யாரு அப்படின்னா இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் இவர் தான், சரிங்களா. ஸோ சி ராஜகோபாலாச்சாரி வந்து இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரல், ஆல்சோ முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். ஸோ இந்தியாவின் சார்பாக ஒருத்தர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆனது யாரு அப்படின்னா இந்த சி ராஜகோபாலாச்சாரியார் தான், சரிங்களா. ஸோ இப்போ வந்து 4 ஆப்ஷன் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் வந்து சட்ட அமைச்சர், சர்தார் பட்டேல் வந்து முதல் துணை பிரதமர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து யாரு அப்படின்னா முதல் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் இரண்டாவது குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன், சி ராஜகோபாலாச்சாரி வந்து கவர்னர் ஜெனரல், சரிங்களா. ஸோ இந்தியாவினுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரலும் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரியர் தான், சரிங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட். ஸோ கீழ்கண்டவற்றுள் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை. ஸோ வரைவு குழு டிராஃப்டிங் கமிஷன் அப்படின்னு டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டியில யாரெல்லாம் இடம்பெறவில்லை அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல யாரு டிராஃப்டிங் கமிட்டியில வந்து இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின், சரிங்களா. ஸோ KM முன்சி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், பட்டாபி சீதாராமையா மற்றும் கிருஷ்ணமாச்சாரி, சரிங்களா. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேர்ல யார் வந்து அந்த வரைவு குழுவில் இடம்பெறாத உறுப்பினர் யார்? கொஸ்டின், வரைவு குழுவில் இடம்பெறாத உறுப்பினர் யார்? குட் ஈவினிங் மேம். ஸோ கொஸ்டின், வரைவு குழுவில் இடம்பெறாத உறுப்பினர் யார் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஸோ ஆன்சர் சி, பட்டாபி சீதாராமையா தான் வந்து வரைவு குழுவில் வந்து இடம்பெறவில்லை. மற்ற 3 நபர்களான KM முன்சி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அப்புறம் வந்து கிருஷ்ணமாச்சாரி, சரிங்களா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த டிராஃப்டிங் கமிட்டியில வரைவுக்குள்ள வந்து இருந்தவங்க தான், சரிங்களா. ஸோ மொத்தம் வந்து ஒரு 7 நபர்கள் இருந்திருப்பாங்க, சரிங்களா. ஸோ அம்பேத்கர் தலைமையில ஒரு 6 பேர் சேர்த்து மொத்தம் ஒரு 7 நபர்கள் குழு வந்து இருந்திருப்பாங்க. ஸோ யார் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா KM முன்சி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், TT கிருஷ்ண, சையத் முகமது ஷாதுல்லா, மாதவ் ராவ், சரிங்களா. ஸோ இவங்க எல்லாரும் சேர்த்து இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு 7 பேர் இருந்திருப்பாங்க, சரிங்களா. ஸோ KM முன்சி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அப்புறம் கிருஷ்ணமாச்சாரி, அப்புறம் வந்து சையத் முகமது சாதுல்லா, மாதவ் ராவ், அப்புறம் வந்து கோபால்சாமி ஐயங்கர், சரிங்களா. ஸோ கோபால்சாமி ஐயங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேர் தான் வந்து மேம் வாய்ஸ் இப்போ கேட்குதா? கொஞ்சம் ஹெட்செட் இஷ்யூ ஆயிடுச்சு. வாய்ஸ் இப்போ கேட்குதா? ஓகே. ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து யாரெல்லாம் வந்து யார் இல்லை அப்படிங்கிறது. ஸோ பட்டாபி சீதாராமையா தான் வந்து அந்த கமிட்டியில் வந்து இருந்திருக்க மாட்டார். மற்ற 3 பேர் என்ன KM முன்சி, கிருஷ்ணசாமி ஐயர், அப்புறம் வந்து கிருஷ்ணமாச்சாரி. ஸோ ஆக்சுவலாக அது வந்து கோபால்சாமி அப்படிங்கிறது கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து பட்டாபி சீதாராமையா அந்த கொஸ்டினில் வந்து இருந்திருக்க மாட்டார், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை நாட்கள், ஆக்சுவலாக ஆண்டுகள்னு கொடுத்துடக்கூடாது, எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்கணும். ஸோ ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் என்ன? ஸோ இந்திய அரசியலமைப்பு இயற்றப்பட்டதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது?
யா ஆக்சுவலாக 2 years 11 months 18 days அப்படின்னு தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஆக்சுவலாக அதுதான் கரெக்டும் கூட, சரிங்களா. ஸோ 18 days தான் வந்து கரெக்ட். ஸோ இங்கே வந்து ஒரு சில கொஷின்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு நியரஸ்ட் ஆன்சர் வந்து எது இருக்கோ அதை பார்த்து நான் ஆப்ஷனாக கொடுத்துக்கலாம். ஸோ ஒரிஜினல் ஆன்சர் 2 years 11 months 18 days, 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் தான் கரெக்ட். ஆனால் நம்ம வந்து அதுக்கு நியரஸ்டா வந்து என்ன அந்த ஆப்ஷன் வந்து இல்லாத பட்சத்தில் அதுக்கு நியரஸ்டா வந்து எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ இங்க வந்து 2 years 11 months 17 days இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஆப்ஷனா எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ ஏ தான் வந்து இதுல வந்து கரெக்ட் ஆன்சர், சரிங்களா. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு பற்றிய கூற்றுகள் கீழ்கண்டவற்றுள் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ மொத்தம் வந்து ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? இந்திய அரசியலமைப்பு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் எது உண்மை? ஸோ ஏதான் கரெக்ட் ஆன்சர், ஏதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்து சட்டமாக்கப்பட்டது, அதுதான் கரெக்ட், சரிங்களா. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து ஜனவரி 26, இந்த ஜனவரி 26 1949 அதெல்லாம் தப்பு, சரிங்களா. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு நவம்பர்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 1950 வந்து நடைமுறை கொண்டு வரப்பட்டது, சரிங்களா. ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர், சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு, அதாவது அந்த சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி, ஸோ வரைவு குழுவின் தலைவர் யார்? ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ அவர் தான் வந்து பி ஆப்ஷன். ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து வரைவு குழுவின் தலைவராக இருப்பார், சரிங்களா. ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொல்லியிருந்தேன். ஸோ ஜவஹர்லால் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து வரைவு குழுவுடைய தலைவராக இருப்பார். இவர் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து என்ன அப்படின்னா மாநிலங்கள் தொடர்பான குழு, அப்புறம் அடிப்படை உரிமைகள் தொடர்பான குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 மேஜர் கமிட்டிஸ், ஒரு 8 கமிட்டிஸ் படிச்சிருக்கோம், சரிங்களா. மேஜர் கமிட்டிஸ் ஒரு 8 கமிட்டிஸ் படிச்சிருப்போம். அந்த 8 கமிட்டிஸ்ல வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு கமிட்டிக்கு இருப்பார். அதே மாதிரி வந்து ராஜேந்திர பிரசாத்தும் ஒரு கமிட்டிக்கு வந்து தலைவராக இருப்பார், சரிங்களா. ஸோ அவங்க தான் வந்து ஒரு 8 மெஜாரிட்டி கமிட்டிஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ அதில் வந்து வரைவு குழு ஒன்று, அதோட தலைவராக யார் இருப்பார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருப்பார், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அதுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்ன? இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்ன? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கும். நான் வந்து இந்த அரசியலமைப்பு நடத்த வரப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இதுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக நடத்த ஆரம்பிச்சு இதுதான் நடத்த ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்தியா அதாவது பாரதம், சரிங்களா. ஸோ இந்தியா அதாவது பாரதம் அப்படிங்கிறது தான் வந்து இது. இந்துஸ்தான் அப்படிங்கிறது வராது, சரிங்களா. ஸோ இந்துஸ்தான் வந்து கிடையாது மேம். ஆக்சுவலாக இந்தியா அதாவது பாரதம், ஸோ 2 நேமே வரும், சரிங்களா. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்தியா கூட்டணிகள் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்தியா அப்படிங்கிற கூட்டணி உருவாக்குனப்போ இந்த ஆளுங்கட்சி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாரதம், அதாவது பாரத் அப்படிங்கிற பேர், பாரத் அப்படிங்கிற பேரை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க, சரிங்களா. ஸோ 2 நேமே வந்து இந்தியாவுடைய பேர் தான். ஸோ பாரத் அதாவது இந்தியா அதாவது பாரதம் அப்படிங்கிறத வந்து இந்தியாவினுடைய பெயர், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட், 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் நடைபெற்ற அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார், சரிங்களா. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்க்கு தலைமை தாங்கினது யாரு அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின், சரிங்களா. ஸோ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, சரிங்களா. அவர் தான் வந்து முதல் தற்காலிக தலைவராகவும் அவர் தான். அன்னைக்கு தான் வந்து தலைவராகவே அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் மறுநாள் அவர் இறந்ததை தொடர்ந்து அவரை வந்து தற்காலிக தலைவர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மறுநாள் டிசம்பர் 11ஆம் தேதி சரிங்களா, டிசம்பர் 11ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து நிரந்தர தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா. ஸோ தற்காலிக தலைவர் முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாரு அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. அவர் தான் வந்து தற்காலிக தலைவர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து டிசம்பர் 11 கூட்டத்தில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் வந்து நிரந்தர தலைவர் சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து யாரு அப்படின்னா இவர் தான் வந்து டிசம்பர் 13 அன்னைக்கு வந்து குறிக்கோள் தீர்மானத்தை வந்து கொண்டு வருவார் சரிங்களா. ஸோ முகப்புரைக்கான குறிக்கோள் தீர்மானத்தை வந்து கொண்டு வருவது யாரு அப்படின்னா டிசம்பர் 13 அன்னைக்கு, டிசம்பர் 13 1946 வந்து முகப்புரைக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அமெரிக்க அடிப்படையின் மாதிரியை கொண்டு, ஸோ அமெரிக்காவுக்கு இருக்க முகப்புரை மாதிரி நமக்கு ஒரு முகப்புரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இந்த நேரு தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பி.ஆர். அம்பேத்கர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், வரைவு குழுவினுடைய தலைவராக வந்து இருந்திருப்பாரு சரிங்களா. ஸோ வரைவு குழுவின் தலைவர் தான் வந்து டாக்டர் அம்பேத்கர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதி புனராய்வு என்ற கருத்துரு டேஸ் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? நீதி புனராய்வு என்ற கருத்துரு எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ நீதி புனராய்வு அப்படிங்கிற கருத்தாக்கம் வந்து எந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பு நம்ம வந்து நீதி புனராய்வு எடுத்திருப்போம். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பிலே வந்து எந்த அரசியலமைப்பினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசு சட்டம் 1935 சரிங்களா. ஸோ இந்திய அரசு சட்டம் 1935 சட்டத்தினுடைய தாக்கம் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இங்கிலாந்து அமெரிக்கா அந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இங்கிலாந்து வந்து நம்ம என்னென்ன எடுத்திருப்போம் அப்படின்னா இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து நம்ம இந்த ஒற்றை குடியுரிமை எடுத்திருப்போம், அப்புறம் வந்து பாராளுமன்ற முறை வந்து நம்ம எடுத்திருப்போம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலாந்து இருந்து எடுத்திருப்போம். ஸோ அமெரிக்கால இருந்து தான் வந்து இந்த நீதி புனராய்வு அப்படிங்கிற கருத்துரு வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த அமெரிக்கால இருந்து நீதி புனராய்வு மட்டும் இல்லாம அடிப்படை உரிமைகள் வந்து நம்மளுடைய அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து தான் வந்து அடிப்படை உரிமைகள் வந்து எடுத்திருப்போம் சரிங்களா. இது மட்டும் இல்லாம ரஷ்யால இருந்து வந்து அடிப்படை கடமைகள் எடுத்திருப்போம். அப்புறம் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து எந்த நாட்டில இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா அயர்லாந்துல இருந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எடுத்திருப்போம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒவ்வொரு நாட்டில இருந்து ஒவ்வொரு எடுத்திருப்போம். ஸோ கனடால இருந்து என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா ஐ திங்க் திருத்த முறை ஆமா திருத்த முறை வந்து கனடால இருந்து எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த நீதி புனராய்வு வந்து எடுக்கப்பட்டது எந்த நாடு அரசியலமைப்பு அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து நீதி புனராய்வு வந்து எடுத்திருப்போம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட், தேசிய கொடி வடிவமைப்பை அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏது சரிங்களா. அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். நிர்ணய சபை தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஸோ ஜூலை 22 1947 தான் வந்து நம்மளுடைய தேசிய கொடியை வந்து நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை சரிங்களா. ஸோ நம்மளுடைய பாராளுமன்றமோ இல்லை மத்திய அரசோ கிடையாது. ஸோ நம்மளுடைய தேசிய கொடியை வந்து முதல் ஏற்றுக்கொண்டது யாரு அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை தான். ஜூலை 22 1947 கேட்டுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாம வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா தேசிய கீதம் தேசிய பாடல், ஸோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னன்னு தெரியுமா? ஸோ தேசிய கீதம் தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தேசிய கீதம் தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஜனவரி 24 1950. ஜனவரி 24 1950. ஆமா, தேசிய கீதம் தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து ஜனவரி 24 1950 தான் வந்து நம்மளுடைய தேசிய கீதம் தேசிய பாடலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இதுக்கு அடுத்த நாள் வந்து ஜனவரி 25 1950 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய தேர்தல் ஆணையம் வந்து நிறுவப்பட்டது வந்து என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 25 1950 சரிங்களா. ஸோ நம்மளுடைய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25 1950. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது வந்து ஜனவரி 26 1950. ஸோ ஜனவரி 24 வந்து தேசிய கீதமும் தேசிய பாடலும், ஜனவரி 25 வந்து தேர்தல் ஆணையம், ஜனவரி 26 வந்து நம்மளுடைய உச்சநீதிமன்றம் வந்து நிறுவிருப்பாங்க சரிங்களா. ஸோ தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜூலை 22 1947 சரிங்களா. அடுத்தது
பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை எது? ஸோ எந்த அட்டவணையில வந்து நம்மளுடைய மொழிகள் பற்றி இருக்கு? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அட்டவணை மொழி, எத்தனாவது ஷெட்யூல்ல வந்து நம்மளுடைய மொழிகள் பற்றி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எட்டாவது அட்டவணையில தான் வந்து மொத்தம் வந்து 22 மொழிகள் இருக்கு. ஸோ இந்த 22 மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை வந்து எது அப்படின்னா அந்த எட்டாவது அட்டவணை தான். சரிங்களா? ஸோ எட்டாவது அட்டவணையில் தான் வந்து இந்த 22 மொழிகள் பற்றி இருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1950 வெறும் 13 மொழிகள் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அசான் டேட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 22 மொழிகள் வந்து இந்த எட்டாவது அட்டவணையில வந்து இருக்கு. சரிங்களா? இன்னும் நெக்ஸ்ட் இதுல வந்து 11வது அட்டவணைன்னு பார்த்தோம் அப்படின்னா 11வது அட்டவணை வந்து எதை பேஸ் பண்ணது சொல்லுங்க? 11வது அட்டவணை எதை குறிப்பிடுகிறது? பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய குறிப்பா ஊரக பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடக்கூடியதான் வந்து இந்த எட்டாவது அட்டவணை, சாரி 11வது அட்டவணை. 11வது அட்டவணை 12வது அட்டவணை ரெண்டுமே வந்து பார்த்திருப்போம். 1993 தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ 73வது மற்றும் 74வது சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த 11வது அட்டவணை 12வது அட்டவணை கொண்டு வந்திருப்பாங்க. 11வது அட்டவணை பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஊரக பஞ்சாயத்து கிராம ஊராட்சியை பற்றி பேசக்கூடியது 11வது அட்டவணை. 12வது அட்டவணை பார்த்தோம் அப்படின்னா நகர்ப்புற பஞ்சாயத்து நகர்பாலிகையை பற்றி பேசக்கூடியது வந்து 12வது அட்டவணை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 4வது அட்டவணை வந்து எதை பத்தினது அப்படின்னா இந்த மத்திய இந்த யூனியன் பிரதேசங்கள் மற்றும் அந்த யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்களுடைய அமைப்பை பத்தி பேசக்கூடியதை வந்து 4வது அட்டவணை. சரிங்களா? ஸோ 4வது அட்டவணை வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து அதனுடைய சீட்ஸ், அதாவது அந்த மாநிலங்களுடைய அமைப்பு முறை, அதனுடைய எண்ணிக்கை, ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிற அந்த சீட்கள், அந்த சாரி ராஜ்யசபா உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பத்தி பேசக்கூடியதான் வந்து இந்த 4வது அட்டவணை. ஸோ 6வது அட்டவணை வந்து எதுக்காக அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து இந்த பழங்குடியினருக்கான அட்டவணை தான் வந்து இந்த 6வது அட்டவணை. சரிங்களா? ஸோ 4வது அட்டவணை வந்து ராஜ்யசபா எண்ணிக்கை, ராஜ்யசபாவின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை, தொகுதிகள் எண்ணிக்கைன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வேற எலெக்ஷன் ரிசல்ட், ஸோ கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக தான் போகுது. ஸோ 6வது அட்டவணை வந்து எதை பத்தினது அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து இந்த பழங்குடியினர், ஸோ அந்த அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள்ல அந்த பழங்குடியினருக்கெல்லாம் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் இருக்கும் அந்த மாநிலங்களை பற்றி உள்ளடக்கியதான் வந்து இந்த 6வது அட்டவணை. சரிங்களா? ஸோ 8வது அட்டவணை அட்டவணை மொழியை பற்றி பேசக்கூடியது. 11வது அட்டவணை ஒரு ஊரக உள்ளாட்சி அமைப்புகள். 4வது அட்டவணை வந்து ஸோ 4வது அட்டவணை வந்து யாருக்காக அப்படின்னா அந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை. ஸோ அடுத்து வந்து 6வது அட்டவணை வந்து பழங்குடியினருக்கானது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. ஸோ கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. பொறுத்துக. ஸோ பொறுத்துக. அமெரிக்க அரசியல் சாசனத்திலிருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனத்திலிருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் மற்றும் அயர்லாந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பத்தி கேட்குது. ஸோ இதுல இருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். எல்லாமே வந்து நேராக தான் இருக்கு. ஸோ 1 2 3 4. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பு சாசனத்தை வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை வந்து நம்ம எதில் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து நீங்க எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1க்கு 1 கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அப்படிங்கிற வந்து நம்ம எந்த அரசியல் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனத்தை வந்து நெருக்கடி காலத்துல நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அதை பத்தி எடுத்திருக்கதான் வந்து ஜெர்மனியின் அரசியல் சாசனம். அடுத்து வந்து பிரிட்டிஷ் ஒற்றை குடியுரிமை வந்து நம்ம பிரிட்டிஷ் இங்கிலாந்தினுடைய அரசியலமைப்பு தான் வந்து இங்க பிரிட்டிஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து நம்ம வந்து குடியுரிமை வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து அயர்லாந்து அரசியலமைப்புல வந்து பாராளுமன்ற மேலவை.
சரிங்களா. ஸோ பாராளுமன்ற மேலவைக்கு, அதாவது ராஜ்யசபாக்கு உறுப்பினர்கள் நியமனம் வந்து எந்த நாட்டு அரசியலமைப்பு அப்படின்னா அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா. ஸோ அமெரிக்காவுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து பதவி நீக்கம் செய்யும் முறை. ஜெர்மனியின் வெய்மர் சாசனம் அப்படிங்கிறது வந்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். எப்போது அப்படின்னா நெருக்கடி காலத்து. ஸோ நெருக்கடி காலத்தின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் பற்றியது ஜெர்மனி ஜெர்மனி அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்து. அப்புறம் அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகளை நியமனம் பண்றதை பத்தி சொல்லக்கூடியது வந்து அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட், கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது? ஸோ நம்மளுடைய எந்த நாட்டு அரசியலமைப்பினுடைய நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய முகவுரை வந்து ஒத்து இருக்கு அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரிங்களா. ஸோ எந்த நாட்டு அரசியலமைப்புடன் நம்மளுடைய அரசியலமைப்பின் முகவுரை வந்து ஒத்திருக்கு? யா, அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து தான் வந்து நம்மளுடைய முகவுரை வந்து ஒத்து இருக்கு. சரிங்களா. ஸோ குறிக்கோள் தீர்மானத்தை நிறைவேற்றிய ஜவஹர்லால் நேருவே வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, அமெரிக்க அரசியலமைப்பை மாதிரி அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியலமைப்பு முகவுரை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோள் தீர்மானத்திலே வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ நம்ம அந்த நாட்டோட அரசியலமைப்பின் படி தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து நம்ம வந்து நம்மளுடைய முகவுரை வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பின் முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஜாதகம் என்றவர் யார்? ஸோ அரசியலமைப்பை வந்து முகவுரையை வந்து அரசியலமைப்பினுடைய ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கேஎம் முன்சி. ஸோ ஆப்ஷன் ஏ கேஎம் முன்சி தான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அரசியலமைப்பு முகவுரையை வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஎம் முன்சி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மீட்டிங் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் ரன் ஆகி முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா இந்த இது வந்து அப்கிரேட் பண்ணணும், இல்லைன்னா 40 மினிட்ஸ் தான் ரன் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்து எண்ட் ஆயிருச்சு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இன்னொரு லிங்க் வந்து உங்க குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். சரிங்களா. ஸோ அந்த லிங்க்ல வந்து நீங்க வந்து த்ரூவா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஜாதகம்னு சொன்னது யாரு அப்படின்னா கேஎம் முன்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜுவல் செட்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பல்கிவாலா வந்து என்ன சொல்லி சாரி எர்னஸ்ட் பார்க்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு பல்கிவாலா சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி முகவுரையை பத்தி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கூற்றை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதெல்லாம் இருக்கு. சரிங்களா. ஸோ இதுல வந்து அரசியலமைப்பினுடைய ஜாதகம் வந்து எது அப்படின்னா கேஎம் முன்சி தான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎம் முன்சி அவர்கள் சொல்றாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி ஆட்சி மொழியை பற்றி விவரிக்கிறது? ஸோ ஆக்சுவலாக நான் அப்பா அதை கேட்ட கொஸ்டின் வந்து எந்த அட்டவணை. சரிங்களா. ஸோ அட்டவணை வந்து 8வது அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து என்ன அப்படின்னா எந்த பகுதி. ஸோ பகுதிக்கும் அட்டவணைக்கும் டிஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மொத்தம் வந்து 25 பகுதிகளும் 12 அட்டவணைகள் இருக்கு. ஸோ 8வது அட்டவணை வந்து ஆட்சி மொழியை பற்றி விவரிக்குது. ஸோ இங்க வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த பகுதி. ஸோ எந்த பகுதி வந்து ஆட்சி மொழியை பத்தி கேட்குது அப்படிங்கிறத வந்து கொஸ்டின். சரிங்களா. ஸோ அட்டவணைக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்து எந்த பகுதி வந்து அப்படின்னா பகுதி 17. சரிங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ எந்த அரசியலமைப்பு வந்து ஆட்சி மொழியை பற்றி விவரிக்குது அப்படின்னா பகுதி 17 மற்றும் 8வது அட்டவணை. ஸோ இதை பற்றி பேசுறது தான் வந்து ஆட்சி மொழி. சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆட்சி மொழி அப்படின்னா இந்தியாவினுடைய ஆட்சி மொழி எது அப்படின்றது தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு தனியாக அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது. ஆட்சி மொழி அப்படின்னா 2 லாங்குவேஜ் இருக்கு. ஒன்று தமிழ்,
சாரி இந்தியாவுக்கு அப்படிங்கிறப்போ இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி சரிங்களா. ஸோ ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹிந்தியை தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ, ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து ஆங்கிலம் வந்து கொஞ்சம் ஆங்கிலம் வந்து கொஞ்சம் நல்லா மெஜாரிட்டி பீப்புள்ஸ் கூட கொஞ்சம் ரீச் ஆனதுனால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து ஹிந்தியும் ஆங்கிலமும் ரெண்டும் சேர்ந்தே இருக்கட்டும், ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆங்கிலத்தை தூக்கிட்டு நம்ம ஹிந்தியை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணது. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலம் வந்து அப்போ வந்து ஆங்கிலத்தை இந்தியாவில இருந்து பிரிக்க முடியாத இதாக ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து பகுதி 17 வந்து எதை சொல்லுது அப்படின்னா இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக ஆங்கிலமும் இந்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி 17 வந்து சொல்லுது சரிங்களா. ஸோ ஆட்சி மொழி வேற, அலுவலக மொழிகள் வேற. அட்டவணை 8வது அட்டவணை வந்து முழுக்க முழுக்க அலுவலக மொழிகள் 22 அலுவலக மொழிகள் பற்றி கூறுவது 8வது அட்டவணை. ஆட்சி மொழி அப்படின்னா ரெண்டே மொழி தான், ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று வந்து ஹிந்தி சரிங்களா. ஸோ ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகியவை இந்தியாவின் ஆட்சி மொழியாக தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பகுதி வந்து எது அப்படின்னா பகுதி 17 சரிங்களா. ஆக்சுவலா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி 14 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல கிடையாது சரிங்களா. இந்த பகுதி 14 வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல இருந்து தூக்கிட்டாங்க. ஸோ இந்த அரசியலமைப்பின் பகுதி 14 வந்து நம்ம இப்போ வந்து கிடையாது சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய நார்மல் சட்டங்கள் எல்லாத்தையும் இருக்கிறதா வந்து பகுதி 14 இருந்துச்சு. இப்போ வந்து பகுதி 14 கிடையாது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பகுதி 16 பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்டது சரிங்களா. ஸோ இடஒதுக்கீடும் சொல்லலாம், இல்லை அப்படின்னா ஸ்பெஷல் அதாவது சிறப்பு அதிகாரங்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லலாம் சரிங்களா. ஸோ பகுதி 16 முழுக்க முழுக்க இந்த எஸ்சி எஸ்டி பிசிக்கு அவங்களுக்கான இந்த சிறப்பு ரிசர்வேஷன் அந்த மாதிரி தான் கொண்டு வரது பூரா எதில் இருக்குது அப்படின்னா அந்த பகுதி 16 தான் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா விதி 330 என்பது அடிப்படையில் விதி 330 எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு, அப்புறம் ராஜ்யசபால இடஒதுக்கீடு, லோக்சபால இடஒதுக்கீடு, சரி ராஜ்யசபால இல்லை லோக்சபாலையும் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு. ஸோ அந்த மாதிரியான விதிகள்லாம் எதில் இருக்குது அப்படின்னா இந்த பகுதி 16 தான் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் பகுதி 14A வந்து எதுக்கானது அப்படின்னா தீர்ப்பாயங்கள். ஸோ ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னுவாங்க. பகுதி 4A இது சாரி பகுதி 4A வந்து எதுக்காக அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அடிப்படை கடமைகள். ஸோ இதிலே பகுதி 14A அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது எதுக்கானது அப்படின்னா அது வந்து தீர்ப்பாயங்கள். ஸோ இங்கே வந்து பகுதி 4A வந்து அடிப்படை கடமைகள், பகுதி 14A வந்து எதுக்காக அப்படின்னா தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கிறது? ஸோ ஆக்சுவலாக இன்னொரு 1 மினிட்குள்ள இந்த மீட்டிங் முடிஞ்சிடும். ஸோ மீட்டிங் கட் ஆயிருச்சு அப்படின்னா ரீசெண்டாக இப்போ ஒரு லிங்க் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லிங்க்ல வந்து நம்ம வந்து இன்னொரு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில அரசாங்கம் பற்றி குறிப்பிடுகிறது? ஷோ ஆப்ஷன் டி தான். ஸோ 6வது பகுதி தான் வந்து பகுதி 6 நம்மளுடைய மாநில அரசாங்கம் பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ பகுதி 3 அடிப்படை உரிமைகள், பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள், பகுதி 5 மத்திய அரசு சரிங்களா. ஸோ 4மே நமக்கு தெரியும். 3வது பகுதி அடிப்படை உரிமைகள், 4வது பகுதி அரசு நெறிமுறை கோட்பாடுகள், 5வது பகுதி வந்து மத்திய அரசு, 6வது பகுதி வந்து மாநில அரசு. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்புல நிர்வாகமும் நீதியும் வந்து தனித்தனியாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து நீதித்துறை உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து கிடையாது. சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள் மட்டும்தான் இருக்கு. இதில் சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகளை பற்றி பேசக்கூடியது பகுதி 11, நிதி உறவுகளை பற்றி பேசக்கூடியது பகுதி 12 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஸோ ஆன்சர் சொல்லுங்க பொறுத்துக. பொதுப்பணியாளர் தேர்வாணையங்கள், தேர்தல், நெருக்கடி நிலை அம்சங்கள், தீர்ப்பாயங்கள். ஸோ இதை பற்றி பேசக்கூடிய விதிகள் பகுதிகள் ஒரு பக்கம். ஸோ எந்தெந்த பகுதிகள் எதுக்கு வரும் அப்படின்றது கரெக்டாக சொல்லுங்க. ஸோ ஆன்சர் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஆன்சர் வந்து தெரிஞ்சு வச்சுட்டா மற்றதை வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தீர்ப்பாயங்கள் அப்படின்னா நான் போன கொஸ்டின் அப்போ தான் சொன்னேன் பகுதி 14A வந்து தீர்ப்பாயங்களை பற்றி பேசக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டுக்கு வந்து டிக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து டிக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால வந்து டி தான் வந்து ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் மற்றதுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா தேர்தல் வந்து நம்ம நடத்துனது தான். ஸோ தேர்தலை பற்றி வந்து பகுதி 15 தேர்தலை பற்றினது. அடுத்தது நெருக்கடி நிலை அம்சங்கள் வந்து பகுதி 18. ஸோ அதுவுமே நம்ம படித்தது தான். இதில் வந்து புதுசாக என்ன இருக்கு அப்படின்னா அந்த பொது பணியாளர் தேர்வாணையங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய பகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3 சரிங்களா. பொதுப்பணியாளர் தேர்வாணையங்கள் பகுதி 14 வேணா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஆனால் பகுதி 14 வந்து இப்போ கிடையாது, அது வந்து டெலிட்டட். ஸோ பகுதி 14A வந்து இருக்கு சரிங்களா. ஸோ பொதுப்பணியாளர் தேர்வாணையங்களை பற்றி பேசக்கூடியது பகுதி 14, தேர்தல்கள் பகுதி 15, நெருக்கடி நிலை அம்சங்களை பற்றி பேசக்கூடியது
18 பகுதி 18 தீர்ப்பாயங்களை பத்தி பேசக்கூடியது பகுதி 14A சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற, அதாவது இந்த சமய சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறதும் கேட்குது. பார்ட் 14 வந்து டெலிட்டட் தான் மேம். பார்ட் 14 வந்து இந்திய அரசியலமைப்பில் கிடையாது. கேக்கல பேசல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சி ஆன்சர். ஸோ அதாவது என்ன அப்படின்னா இந்திய அரசு வந்து தனியாக அரசு வந்து எந்த மதத்தையும் புறக்கணிக்காது சரிங்களா. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு நோக்கம் சமய சார்பற்ற அப்படிங்கிற வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது. ஆமா, அரசுக்கு வந்து அனைத்து மதமும் வந்து சமம் தான். ஸோ எந்த ஒரு மதத்தையும் வந்து தனியா வந்து இந்த மதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மதத்தையும் வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து புறக்கணிக்கிறது கிடையாது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கரெக்ட் தான் சரிங்களா. ஸோ ரெண்டாவது அரசு எந்த ஒரு மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. ஆமா, எந்த ஒரு சமய சார்பற்ற வார்த்தையும் அதுதான். ஸோ அரசானது எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. ஸோ அதுவுமே கரெக்ட் தான். மூணாவது அரசு சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படை ஆகும். ஆமா, அடிப்படை தான். ஏன்னா நம்மளுடைய முகவரியில் நம்ம கொடுத்துருக்காங்க இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசியலமைப்பிலே வந்து நம்மளோட சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால நம்மளுடைய அந்த சமய சார்பற்ற அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய அடிப்படை தான் சரிங்களா. ஸோ இதன் அடிப்படையில் நாலாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அரசு வந்து எல்லா மதங்களையும் சமமாக தான் பார்க்க தவிர அனைத்து மதம் எல்லா மதத்தையும் வந்து புறக்கணிக்கிறது கிடையாது சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து 1, 2, 3 சரி, நாலாவது மட்டும் தவறானது சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன். ஸோ இது வந்து 1, 2, 3 சரி, நாலாவது வந்து தப்பு சரிங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்பு எல்லா மதத்தையும் காக்கும், எந்த மதத்தையும் தனியா வந்து உயர்த்தாது. நம்மளுடைய அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சமய சார்பற்ற அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை சரிங்களா. அடிப்படை கட்டமைப்புல ஒண்ணுதான் வந்து நம்மளுடைய இறையாண்மை அப்படிங்கிற சரி சமதர்ம அப்படிங்கிற ஒரு வார்த்தை சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கேசவானந்த பாரதி வழக்குல சரிங்களா. ஸோ கேசவானந்த பாரதி வழக்குல உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கருதப்படுவது எது சரிங்களா. ஸோ கேசவானந்த பாரதி வழக்கு 1973 நடக்கும் சரிங்களா. ஸோ 1973 கேசவானந்த பாரதி விசஸ் கேரளா கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடக்கிற ஒரு கேஸ் தான் வந்து கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ அந்த கேசவானந்த பாரதி கேஸின் தீர்ப்பின் முக்கியமான ஒரு சாராம்சம், முக்கியமான அம்சமா எதை பார்க்கப்படுது அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல, அது கரெக்டா. இல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசு அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது, அது கரெக்டா. இல்ல முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாகும் அப்படிங்கிறது கரெக்டா. ஸோ எது கரெக்ட் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுல வந்து எது சரியானது அப்படின்றத ஆன்சர் சொல்லுங்க. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 கேரளா கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு கேஸ். ஸோ இந்தியா இப்போ இந்தியன் பாலிட்டி படிக்க வந்துட்டோம் அப்படின்னா அந்த கேசவானந்த பாரதி கேஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து கடந்து போக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதன் தீர்ப்பின் சாராம்சமாக கருதப்படுவது எது? ஸோ இது வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா பி மட்டும்தான் கரெக்ட், அதாவது மூணாவது மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஏன் கரெக்ட் இல்லை அப்படின்னா இந்திய அரசு முகவுரை வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த தீர்ப்புல சொல்லுச்சு அப்படின்னா பெருபார் யூனியன் கேஸ்லேயே வந்து சொல்லியிருக்கும் சரிங்களா. ஸோ பெருபார் யூனியன் கேஸ்ல வந்து என்ன சொல்லும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்புடைய ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெருபார் யூனியன் கேஸ்லயும் சொல்லியிருக்கும். ஸோ அதனால வந்து கேசவானந்த பாரதி வழக்கு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த
கேசவானந்த பாரதியார் சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டாவது பார்ட்ல வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரி வந்து அரசு அதிகாரத்தின் தோற்றுவாய் தான். ஆனா அந்த அரசு அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதான்னா வரம்பிற்கு உட்பட்டது கிடையாது. சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பின் முகவரியை வந்து கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக கிடையாது. ஏன்னா அந்த அரசியலமைப்பின் முகவுரை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய அடிப்படை கட்டமைப்பு. சரிங்களா? ஸோ கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாக உருவாக்கப்பட்டது அப்படின்றது தப்பு. சரிங்களா? ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு முகவுரை வந்து அனைத்திற்கும் மேற்பட்டது. ஸோ அதுதான் வந்து அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்றாங்க. ஸோ மூணாவது வந்து கரெக்ட், அது மட்டும் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா இந்த முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசவானந்த பாரதி வழக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அதான் சொன்னாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஸோ டி ஆப்ஷன், நாடாளுமன்றத்துக்கு தான் வந்து இந்திய அந்த மாநில எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றம் வந்து ஒரு மாநிலத்தோட எல்லையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலையுமே வந்து 2/3 மெஜாரிட்டியில வந்து ஒரு சிறப்பு பெரும்பான்மை வந்து நிறைவேற்றப்படணும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கிட்ட கலந்து ஆலோசிப்பார். இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களோட மாநிலத்தை வந்து நாங்கள் மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ் கேட்பாரு. ஸோ அந்த மாநிலம் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஆன்சர் சொல்லுச்சு அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணி முடிவு வந்து யார் எடுப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் எடுப்பார். ஸோ அந்த மாநிலம் சொல்ற முடிவை ஏற்கலாம், ஏற்காமலும் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் மாற்றி அமைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு தான் வந்து இந்திய அரசியலமைப்பு இந்த இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு. சரிங்களா? மாநில அரசுக்கோ இல்ல பிரதம அமைச்சருக்கோ தனியா வந்து ஒரு அதிகாரம் கிடையாது. இதுல வந்து ரெண்டே பேர் தான் ஈடுபடுவாங்க. ஒண்ணு நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர், அப்புறம் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து முக்கிய குறிப்பு, அதாவது கீ நோட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இங்கிலீஷ்ல பாருங்க. ஸோ ஆக்சுவலா முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா பிரியாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்திய அரசியலமைப்பினுடைய முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னது யாரு? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான் நினைக்கிறேன். ஸோ எர்னஸ்ட் பார்க்கர். ஸோ எர்னஸ்ட் பார்க்கர் தான் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் கீ நோட். ஸோ கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னது யாரு அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர் தான். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஜாதகம் சொன்னது யாரு அப்படின்னு KM முன்சியை பத்தி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இங்க வந்து எர்னஸ்ட் பார்க்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், இது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான், கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. சரிங்களா? ஸோ கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றது எது? ஸோ கொஸ்டின் நல்லா இருக்குங்க. மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு கருத்தோட பொருத்தமற்றது எது? ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஸோ செகண்ட் பாயிண்ட் தான் கொஸ்டின். மதச்சார்பற்ற அரசு பற்றிய கூற்றுகள்ல பொருத்தமானது எது அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். சரிங்களா? இதுல வந்து எது வந்து ஆன்சர்? மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது, அது கரெக்டா? இல்ல சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது, கரெக்டா? தீண்டாமை ஒழிக்கப்பட்டது, கரெக்டா? சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அப்படிங்கிறது கரெக்டா? கொஸ்டின் என்ன அப்படின்னா பொருத்தமற்றது எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி தான். சரிங்களா? ஸோ மதச்சார்பற்ற அப்படிங்கிறப்ப அது வந்து இறையாண்மைக்கும் மதச்சார்பற்றக்கும் சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? ஸோ இறையாண்மை அப்படின்னா சாவர்னிட்டி. ஸோ அதனுடைய அதிகார மையம். ஸோ இறையாண்மை அப்படின்னா ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்கு, அந்த நாட்டுக்கு மேல அந்த ஒரு நாட்டுக்கு மேல வந்து யாரும் கிடையாது, நாட்டுக்கு கீழே யாரும் கிடையாதுன்னு சொல்றதுதான் வந்து இறையாண்மை. சரிங்களா? ஸோ மதச்சார்பற்ற அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த செக்யூலர் ஸ்டேட்டை பத்தி சொல்லக்கூடியதான் வந்து மதச்சார்பற்ற. சரிங்களா? ஸோ இது ரெண்டுக்குமே வந்து எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து டி தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மதச்சார்பற்ற அப்படிங்கிற மூலமா வந்து மத சமத்துவம் வந்து வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் ஆமா தான். அதுக்கப்புறம் சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது, அதுவும் கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாமல் தீண்டாமை ஒழிக்கப்பட்டுள்ளது, அதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ மதச்சார்பற்ற அப்படிங்கிற கருத்தை பார்க்குறப்போ இந்த மூணும் வந்து கரெக்ட். அதான் சில கருத்துக்கள் இறையாண்மைக்கு எதிரானது அப்படிங்கிறது வந்து தப்பு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்,
சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் வந்து இந்திய அரசியலமைப்புல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து எந்த புரட்சியின் முழக்கங்கள்? இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது வந்து எந்த அரசியலமைப்பினுடைய முழக்கங்கள்? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஸோ ஆன்சர் பி தான் கரெக்ட். ஸோ அமெரிக்க புரட்சி கிடையாது, பிரெஞ்சு புரட்சி தான் கரெக்ட். 1789 பிரெஞ்சு புரட்சியினுடைய முக்கிய முழக்கங்கள் தான் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது. ஸோ பிரெஞ்சு புரட்சியினுடைய முழக்கங்கள் தான் வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஸோ ஆப்ஷன் சி ரஷ்ய புரட்சின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரஷ்ய புரட்சி 1917. ஸோ நம்ம அதுல இருந்து நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா, இந்த சமூக பொருளாதார அரசியல் நீதி, ஜஸ்டிஸ், சோசியல் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிற அந்த நீதியை பத்தி எடுத்துக்கிறது வந்து எதுல இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா ரஷ்ய புரட்சியில இருந்து எடுத்திருப்போம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் வந்து எந்த இதுல இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்திருப்போம். சரிங்களா? ஸோ அமெரிக்க புரட்சியில இருந்தோ சீன புரட்சியில இருந்து இப்போ நம்ம இதை எடுத்துக்க மாட்டோம். ஸோ அமெரிக்க புரட்சியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா நடேசனார் சொல்லியிருப்பாரு, பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசனார் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அது எதுல இருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா அந்த அமெரிக்க புரட்சியில இருந்து நடேசனார் வந்து எடுத்திருப்பாரு. சரிங்களா? ஸோ அமெரிக்க புரட்சி பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை, பிரெஞ்சு புரட்சி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சரிங்களா? ரஷ்ய புரட்சி சமூக பொருளாதார அரசியல் நீதி. சரிங்களா? சீன புரட்சியில வந்து ஒன்றும் கிடையாது, ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து கம்யூனிசம் அப்படிங்கிறத நம்ம பெருசா நம்ம எடுத்துருக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், கோவா டாமன் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் கோவா மாநிலமாக மாற்றப்பட்ட ஆண்டு. சரிங்களா? ஸோ கோவா வந்து எந்த மாநிலமாக, ஸோ எந்த இயர் வந்து மாநிலமாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா டாமன் டையூட மாநிலத்தோட ஒரே யூனியன் பிரதேசமா இருந்துச்சு. ஸோ அது வந்து எந்த ஆண்டு வந்து மாநிலமா மாத்துனாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? கோவா வந்து மாநிலமானது ஆண்டு. ஸோ இது கொஸ்டின் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1987. சரிங்களா? பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 1987 தான் கோவா வந்து டாமன்ல இருந்து பிரிச்சு தனி மாநிலமா உருவாக்குறாங்க. ஸோ கோவா மாநிலமான ஆண்டு 1987. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரி 1963. சரிங்களா? ஸோ 1954லயே வந்து இணையறத சொன்னாலும் 1963 தான் வந்து புதுச்சேரியை வந்து அபிஷியலா வந்து ஒரு யூனியன் பிரதேசமா வந்து நம்ம அங்கீகரிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ 1963 பாண்டிச்சேரி, புதுச்சேரி 1963, கோவா 1987, சிக்கிம் 1975. சரிங்களா? சிக்கிம் 1975, கோவா 1987, பாண்டிச்சேரி 1963. ஸோ மூணையும் நோட் பண்ணிக்கோங்க. சிக்கிம் 1975, புதுச்சேரி 1963, கோவா 1987. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், விதி 370 எதை பற்றி குறிப்பிடுகிறது? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி 370 எதை பற்றி குறிப்பிடுகிறது? விதி 370 எதை பற்றி குறிப்பிடுகிறது? ஸோ ஜம்மு காஷ்மீருடைய அந்த தனி மாநில அந்தஸ்து. சரிங்களா? ஜம்மு காஷ்மீருடைய தன்னாட்சியை பற்றி குறிப்பிடக்கூடியதான் வந்து விதி 370. சரிங்களா? ஸோ தேர்தலை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி வந்து விதி 324 இருந்து 329. அவசர நிலை பிரகடனம். ஸோ 3 அவசர நிலை பிரகடனம் இருக்கு. விதி 352, விதி 356, விதி 356. சரிங்களா? ஸோ இந்த 3 அவசர நிலை பிரகடனம் பத்தி பேசக்கூடிய இந்த 3 விதிகள். அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் தன்னாட்சியை பத்தி பேசக்கூடியதான் வந்து விதி 370. சரிங்களா? ஸோ அடுத்தது, கீழ்கண்டவற்றில், ஸோ அதே கொஸ்டின் தான். ஸோ கீழ்கண்டவற்றில் தனி அரசியலமைப்பினை கொண்ட மாநிலம் எது? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தனி அரசியலமைப்பு, ஸோ அந்த மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு அரசியலமைப்பு கொண்ட மாநிலம் எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு தான் தனியாக ஒரு அரசியலமைப்பு இருக்கு. ஸோ தனியாக ஒரு தகவல் ஆணையம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அது வந்து எப்போ நீக்குனாங்க? ஸோ விதி 370 நீக்கப்பட்ட ஆண்டு என்ன?
2019. ஸோ 2019 தான் சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ 2019 தான் வந்து நம்மளுடைய அரசியல் இந்த விதி 370 வந்து நீக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் வந்து தனியா ஒரு 2 மாநிலமா எப்ப பிரிச்சாங்க அப்படின்னா 2019 தான் பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2019 வந்து நிறைய நடந்திருக்கும். குடியுரிமை சட்டம் வந்திருக்கும், இந்த ஜம்மு காஷ்மீர் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி 2 3 ஈவெண்ட்ஸ்லாம் 2019 நிறைய நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதுல முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா இந்த விதி 370 வந்து நீக்கம் பண்ணது 2019. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ யோசிச்சா அடிச்சிடலாம். ஸோ கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1956 தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ 1953 என்ன அப்படின்னா ஆந்திரா. ஸோ ஆந்திரா மொழிவாரி மாநிலமாக முதல் மாநிலம் வந்து ஆந்திரா மொழிவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 1953. சரிங்களா? ஸோ ஆந்திரா தான் 1953 முதல் மொழிவாரி மாநிலம். ஆந்திர பிரதேசம் 1953. கேரளா, இந்த கர்நாடகா, கேரளா தனியாக தமிழ்நாட்டில இருந்து பாதி பகுதி பிரிச்சு கேரளா, இந்த கர்நாடகா, ஸோ அதெல்லாம் வந்து எப்போ ஒரு தனித்தனியாக பிரிச்சாங்க அப்படின்னா 1956 நவம்பர் 1. சரிங்களா? ஸோ மெட்ராஸ் மாகாணம் மொழிவாரியாக முதல் பிரிக்கப்பட்ட நாள் எது அப்படின்னா 1956 நவம்பர் 1. இதே டேட்ல தான் வந்து கேரளாவும் உருவாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருவிதாங்கூருடைய சமஸ்தானத்துல இருந்து நம்மளுடைய அந்த சென்னை மாநிலத்தில் இருந்த அந்த பாலக்காடு, ஸோ உள்ளிட்ட மலபார் பகுதிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கேரளாவுக்கு கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கேரளா அப்படிங்கிற ஒரு புது மாநிலமும் சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க மாநிலம். ஸோ தமிழ்நாடுன்ற இந்த இப்போ இருக்க இந்த சென்னை மாகாணம் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னா 1956. சரிங்களா? ஸோ கேரள மாநிலமா இருக்கட்டும், மற்ற மாநிலம் வந்து மொழிவாரியாக மாநிலம் அப்படின்னாலே அது வந்து 1956 தான். எக்ஸம்ஷன் ஒரே ஒரு முதல் மொழிவாரி மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம், ஆண்டு 1953. இதுக்கு காரணமானவர் யாரு அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமுலு. சரிங்களா? ஸோ பொட்டி ஸ்ரீராமுலு என்ன பண்ணுவார் அப்படின்னா உண்ணாவிரதம் எடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த கேரளா தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கு ஆந்திர பிரதேசம் தனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அதனால வந்து 1953 வந்து தனியாக வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பிலிருந்து 370வது சரத்து எப்போது நீக்கப்பட்டது? ஸோ ஆகஸ்ட் 5 2019. சரிங்களா? ஸோ ஆகஸ்ட் 5 2019. ஸோ அதுலேருந்து தான் வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இந்த விதி 370 வந்து நீக்கம் பண்ணாங்க. ஸோ ஆகஸ்ட் 5 2019 தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பினுடைய விதி 370 வந்து நீக்கப்பட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட், இந்திய குடிமகன் நிரூபிக்கும் இந்திய அரசாங்கத்தால் இருமொழி ஆவணம் ஒன்று வழங்குறாங்களாமா. சரியா? ஸோ இந்திய குடிமகன் வந்து வழங்கினதுக்கு அப்புறம் ஒரு இருமொழிகள் ஒரு ஆவணம் வந்து வழங்கப்படுகிறது. அந்த ஆவணத்தின் பெயர் என்ன? சரிங்களா? ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பதிவின் அடிப்படையில் குடியுரிமை வாங்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கானது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த இந்திய குடியுரிமை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து வெரிஃபை பண்ற விடமா ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தருவாங்க. நீங்க இனிமே வந்து இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து எது? ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பாஸ்போர்ட்டும் தருவாங்க. இடிஏ அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையாது. ஸோ பாஸ்போர்ட் தான் தருவாங்க. ஸோ இந்திய குடிமகன் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் ஒன்று கொடுத்து இனிமேல் நீங்கள் வந்து இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்திய குடிமகன் அப்படிங்கிற வழங்கப்படுறதுக்கான ஆவணம் என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் தான் தருவாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து ஆதார் என்பது இந்திய குடிமகனுக்கான இது அடையாளம் கிடையாது. ஸோ அது வந்து ஆதார் கார்டுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விசா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எதுக்காக அப்படின்னா அது ஒரு பெர்மிட் மாதிரி. ஸோ அந்த ஸ்டேட்டுக்குள்ள போற ஒரு நாட்டுக்குள்ள போறதுக்கு அந்த நாடு தர ஒரு பெர்மிட் மாதிரி தான் அந்த விசா அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெறலாம்? குடியுரிமை வந்து எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெறலாம்? ஸோ 5 வழிகள் வந்து நம்ம குடியுரிமை வந்து நம்ம பெறலாம். சரிங்களா? ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ 5 வழிகளில் நம்ம வந்து குடியுரிமை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்,
இதே வந்து இழக்கும் வழிகள்னா எத்தனை? ஸோ எத்தனை வழிகள் குடியுரிமையை வந்து இழக்கலாம்? ஸோ இழப்பதற்குரிய வழிகள் 3. சரிங்களா? ஸோ 3 வழிகள் வந்து நம்மளுடைய குடியுரிமை வந்து இழக்கலாம். 5 வழிகள் வந்து நம்மளுடைய குடியுரிமையை வந்து பெறலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கீழ்க்கு குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 உள்ள உறுப்பு 5 முதல் 11 வரை இந்திய குடியுரிமையை குறிக்கிறது. இது கரெக்டா? பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பகுதிக்கு தகுதியானவர். உரிமை துறத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்கச் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர். ஸோ இதுல எது கரெக்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த 4ல எது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, எது கரெக்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன தப்பு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 வந்து குடியுரிமையை பத்தி பேசல. பகுதி 2 தான் வந்து குடியுரிமையை பத்தி பேசக்கூடியது. சரிங்களா? ஸோ பகுதி 2 இந்த குடியுரிமையை பத்தி பேசக்கூடியது. மற்றபடி விதிகள் எல்லாம் கரெக்டா. ஸோ 5 முதல் 11 வரையிலான விதிகள் தான் வந்து இந்திய குடியுரிமையை பத்தி பேசக்கூடியது. சரிங்களா? குடியுரிமையை பத்தி பேசக்கூடியது. ஸோ 4வது வந்து என்ன கரெக்ட் அப்படின்னா, இந்த குடிமகன் மற்றும் அயலார் ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேருக்குமே வந்து எல்லா வகையான அடிப்படை உரிமைகளும் அரசு உரிமைகளும் கிடையாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த ஓட்டு போடுற உரிமை, தேர்தலில் நிற்கும் உரிமை எல்லாம் இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர அந்த அயலாருக்கு வந்து கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதன் மூலம் வந்து அவரால் இதை வந்து கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ 2, 3 மட்டும்தான் கரெக்ட். 1, 4 வந்து தப்பு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர அடிப்படை உரிமைகளை எப்பொழுது நிறுத்தி வைக்கலாம்? ஸோ தேசிய நெருக்கடியின் போது நம்மளுடைய அந்த அடிப்படை உரிமைகளை வந்து நிப்பாட்டி வைக்கலாம். சரிங்களா? ஸோ சாரி, மாநில நெருக்கடியிலும் நிதி நெருக்கடியின் போது அது கிடையாது. ஆனால் தேசிய நெருக்கடியின் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, விதி 20, 21 தவிர. சரிங்களா? ஸோ சில அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்னது அப்படின்னா, விதி 20, 21 தவிர மற்ற உரிமைகள் எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டி வைக்கலாம்னு சொல்ற விதி வந்து என்ன அப்படின்னா, சாரி, எதன் அடிப்படையில் அப்படின்னா, அந்த தேசிய நெருக்கடியின் போது நம்ம வந்து இந்த குடியரசுத் தலைவர் வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. ஸோ இது வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்காது அப்படின்னா, ஜெர்மனில இருந்து எடுத்ததா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த அடிப்படை உரிமைகளை நெருக்கடி நிலையின் போது நிறுத்தி வைப்பதற்கான சோர்ஸ் வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம ஜெர்மனில இருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், குடியுரிமை பெறும் வழி அல்ல. ஸோ கீழ்கண்டவற்றுள் எது வந்து குடியுரிமை பெறும் வழி அல்ல அப்படிங்கிறது கொஸ்டின். சரிங்களா? ஸோ 4ல எது ஆப்ஷன், எது கரெக்ட் ஆன்சர்? ஸோ குடியுரிமை பெறுவதற்கான வழி அல்ல அப்படிங்கிறது தான் கொஸ்டின். குடியுரிமை பெறுவதற்கான வழி அல்ல. ஸோ ஏதான் சொத்துரிமை பெறுவதன் மூலம் வந்து அவருக்கு வந்து குடியுரிமை வந்து கிடைக்காது. ஸோ மற்ற 3மே கிடைக்கும். சரிங்களா? வம்சாவளியின் மூலம், பிறப்பின் மூலம், இயல்பு குடியுரிமை மூலம் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பை அந்த சொத்துரிமை மூலம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது, குடியுரிமை பற்றிய சட்ட பிரிவுகள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியுரிமையை பற்றிய சட்ட பிரிவுகள். ஸோ ஏதான் பகுதி 5 விதி 5ல இருந்து விதி 11 வரைக்கும் வந்து குடியுரிமை பத்தி பேசக்கூடியது. பகுதி 14 டு பகுதி 18, சாரி, விதி 14 டு 18, விதி 14 டு 18 எதை பத்தி பேசக்கூடியது? பகுதி 14 டு 18 சமத்துவ உரிமை பத்தி பேசக்கூடியதான் வந்து பகுதி 14 டு பகுதி 18 சமத்துவ உரிமை. சரிங்களா? ஸோ 19 டு 22 சுதந்திர உரிமை. ஸோ 19 டு 22 சுதந்திர உரிமை. விதி 25 டு 28 மதச்சார்பற்ற உரிமை. நடுவில் 23, 24ம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அது இல்லை. 25 டு 28 மதச்சார்பற்ற உரிமை. 29, 30 கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. 31 கிடையாது. 32 அரசியலமைப்பின்படி
தீர்வு காணும் உரிமை. ஸோ அரசியலமைப்பின்படி பரிகார உரிமை அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. ஸோ குடியுரிமையை பற்றி பேசும் சட்ட பிரிவுகள் வந்து எது அப்படின்னா இந்த பகுதி 5 டு பகுதி 11 தான் வந்து குடியுரிமையை பற்றி பேசக்கூடிய பகுதிகள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது, ஸோ இதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இருக்க மக்களாட்சி நாட்டில் இந்தியாவில் வந்து ஒரு குடியுரிமை அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்டது? ஸோ அது ஒரு இயற்கை உரிமையா, இல்லை சட்ட உரிமையா, நாடாளுமன்ற சட்ட உரிமையா, இல்லை அடிப்படை உரிமையா? ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் குரூப் 1 கொஸ்டின் நினைக்கிறேன். லாஸ்ட் வருஷம் குரூப் 1 கொஸ்டின். இயற்கை உரிமையா, சட்ட உரிமையா, அல்லது நாடாளுமன்ற சட்ட உரிமையா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இது வந்து நாடாளுமன்ற சட்ட உரிமை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, குடியுரிமை சட்டம் 2019, குடியுரிமை திருத்த சட்டம் 2019 கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்க நாட்டில் குடியுரிமை என்கிறது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு நாடாளுமன்ற சட்ட உரிமை தான். ஸோ ஒரு அரசானது சட்டம் போட்டு எந்த யாருக்குமே வந்து இவங்களுக்கு வந்து குடியுரிமை இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் இவங்களுக்குலாம் குடியுரிமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு நாடாளுமன்ற சட்ட உரிமை. ஸோ அது ஒரு அடிப்படை உரிமையான்னு கேட்டால் அது வந்து கண்டிப்பாக ஒரு அடிப்படை உரிமை கிடையாது. குடியுரிமை அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை உரிமை கிடையாது சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நாடாளுமன்ற சட்ட உரிமை சரிங்களா. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 எதை கையாள்கிறது? ஸோ இது தெரிஞ்சது தான். ஸோ பகுதி 5 எதை பத்தி பேசுகிறது? பகுதி 5 எதை பத்தி பேசக்கூடியது? இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 5. இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு 5 எதை பற்றி பேசக்கூடியது? ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் புரியல. சட்டப்பிரிவு ஆர்டிகிள் 5 வந்து எதை பத்தி பேசக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இந்திய குடியுரிமை பத்தி பேசக்கூடிய விதிகள் தான் பகுதி 5ல இருந்து பகுதி 11 வரைக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா இந்திய குடியுரிமை தான். ஸோ ஏ வந்து என்ன அப்படின்னா அது வந்து இந்திய நாட்டின் தன்மை அப்படின்னா அது வந்து ஓரளவா கரெக்ட் தான். ஆனால் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன்ல அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்ற முறையின் தன்மை. ஸோ அதாவது பார்லிமெண்ட்டை பத்தி பேசக்கூடியது ஏ ஆப்ஷன் சரிங்களா. ஆர்டிகல் 5 விதி விதி 5. ஸோ விதி 5ல இருந்து விதி 11 வரைக்கும் முழுக்க முழுக்க குடியுரிமையை பத்தி பேசக்கூடியது சரிங்களா. ஸோ விதி 5 வந்து எதை பத்தி பேசும் அப்படின்னா நாடு அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட தன்மையுடையது அதை பத்தி பேசும். அது மட்டும் இல்லாமல் அது முழுக்க முழுக்க குடியுரிமை தான் சரிங்களா. ஆனால் இது வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் வந்து ஏன் ஆப்ஷன் ஏ வந்து ஏன் வராது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து ஏன் வராது அப்படின்னா அது வந்து நாடாளுமன்ற முறையின் தன்மை. கொஸ்டின் வந்து ஆர்டிகல் கேட்டிருக்காங்க, இங்க வந்து நாடாளுமன்ற முறையின் தன்மைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்க வந்து மாத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா விதி 5 வந்து எதை பத்தி பேசக்கூடியது அப்படிங்கிறதான் வந்து இந்த விதி 5. ஸோ விதி 5 5 டு 11 வரைக்கும் நாடாளுமன்ற குடியுரிமை பத்தி பேசக்கூடியது. அதனால வந்து இங்க வந்து இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது அது வந்து கரெக்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸோ கீழ்கண்டவற்று பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது அப்படின்னு கொஸ்டின்ஸுங்களா. ஸோ சுதந்திர உரிமை விதி 19ல இருந்து 22 வரைக்கும் சுதந்திர உரிமையை பத்தி பேசக்கூடியது. ஸோ இந்த சுதந்திர உரிமையின் கீழ் வராதது எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை. ஸோ இது வந்து எதில் வருது அப்படின்னா சமய சார்பற்ற உரிமை, மதச்சார்பற்ற உரிமையின் கீழ் வரக்கூடியதான் வந்து இந்த ஆப்ஷன் டி. மற்ற மூணுமே வந்து பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அப்புறம் வந்து விரும்பிய தொழில் செய்வதற்கான உரிமை, ஆயுதங்களின்றி கூடும் உரிமை, இதெல்லாமே வந்து சுதந்திர உரிமையின் கீழ் தான் வரும். எது வராது அப்படின்னா இந்த மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை வந்து எதிலும் கீழ் வரக்கூடியது அப்படின்னா இந்த மதச்சார்பற்ற உரிமையின் கீழ் வரக்கூடியது சரிங்களா. ஸோ அடுத்தது சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. ஸோ பார்ட் ஏ சாரி ஆப்ஷன் ஏ 1978 44வது சட்ட திருத்தம் சரிங்களா. ஸோ 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்
அதுதான் வந்து நம்மளுடைய அந்த சொத்துரிமையை வந்து நீக்கியிருப்பாங்க. சரிங்களா? 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 படி நம்மளுடைய சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் பகுதி. ஸோ அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் பகுதி எது? அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் பகுதி. ஸோ பார்ட் 3. ஸோ பகுதி 3 அடிப்படை உரிமைகள் பற்றி பேசக்கூடியது. பகுதி 1 இந்திய யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்கள் இந்தியாவின் தன்மையை பற்றி பேசக்கூடியது பகுதி 1. பகுதி 2 குடியுரிமை. பகுதி 3 அடிப்படை உரிமைகள். பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள். ஸோ மத சுதந்திரம் உரிமையின் கீழ் வரும் சட்ட உரிமைகள். மத சுதந்திரத்தின் கீழ் வரும் விதிகள். மத சுதந்திர சட்ட உரிமையின் கீழ் வரும் விதிகள். மத சுதந்திரம், அதாவது சமய சார்பற்ற உரிமை தான் மத சுதந்திரம்னு சொல்லியிருக்காங்க. மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் விதிகள். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ விதி 19 to 22 சுதந்திர உரிமை, 23 24 சுரண்டலுக்கு எதிரான 20 சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 25 28 சமய சார்பற்ற அல்லது மத சுதந்திர உரிமை, 29 30 வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சரிங்களா? நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு வந்து 7 அடிப்படை உரிமைகளை வந்து வழங்குகிறது அப்படின்னு கொஸ்டின். சரிங்களா? ஸோ இது வந்து 6ன்னு மாத்திக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு அடிப்படை உரிமையை வந்து நீக்கிட்டாங்க. விதி 39D இ. சரிங்களா? ஸோ 31 சரி 19 இ கிடையாது. சரிங்களா? ஸோ 19 இ வந்து கிடையாது. மற்ற எல்லாமே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா விதி 19 தான். சரிங்களா? ஸோ நம்ம 19 கீழே தான் வந்து 6 அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதில் வந்து 7 இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசவானந்த பாரதி கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு வந்து நான் நடத்தியிருந்தேன். விதி 19 இருந்து உன்னை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதில் வந்து விதி 19 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆரம்பத்தில் இதுலையுமே ஒரு 7 இருந்துச்சு. ஆனால் அதுலயும் வந்து சொத்துரிமை அப்ப சொத்து வாங்குறது அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு, தூக்கிட்டாங்க. அதனால வந்து ஆப்ஷன் டி தான் இது வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ எந்த அரசியலமைப்பு விதி வந்து 7 அடிப்படை உரிமைகளை வந்து குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது அப்படின்னா விதி 19 தான். ஸோ விதி 19 குடிமக்களுக்கு ஒரு 7 விதமான அடிப்படை உரிமைகளை வந்து உறுதி செய்கிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்கிறார்? ராஜ்யசபைக்கு குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? ராஜ்யசபை. ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்கிறார்? குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? ஸோ ஆப்ஷன் டி 12 உறுப்பினர்கள். ஸோ இது யார்? முத்துச்செல்வி மேம். ஏன் 7? 7 ஒன்று நம்ம படிச்சிருக்கவே மாட்டோமே. ஆக்சுவலா 2 அப்படின்னா கன்ஃபியூஷன்ல போட்டிருப்போம். ஏன்னா மக்களவைக்கு வந்து 2 ஆங்கில இந்தியர்கள் நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல வந்திருக்கும். அது ஓகே. 7 எதுக்கு? 7 வராது. ஏன்னா 12 12 2. ஸோ ராஜ்யசபைக்கு 12 பேரை வந்து நியமிப்பார் இந்த இளையராஜா போன்ற நம்ம நபர்கள். ஸோ அதாவது இந்த கலை ஏதாவது ஒரு துறையில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய 12 நபர்களை வந்து ராஜ்யசபைக்கு நியமிப்பார். ஆங்கிலோ இந்திய சமூகத்தில் வந்து ஒரு 2 நபர்களை வந்து லோக்சபாக்கு நியமிப்பார். சரிங்களா? ஸோ ராஜ்யசபாக்கு 12, மேலவைக்கு பெருசா இருக்குது. ஸோ 12 நபர்கள், கீழவைக்கு வந்து சிறுசா இருக்குது. ஸோ 2 நபர்கள். சரிங்களா? ஸோ 12 பிளஸ் கீழே இருக்கிறது 2. ஸோ ராஜ்யசபாக்கு 12, லோக்சபாக்கு 2 உறுப்பினர்கள். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட், ஸோ பொறுத்துக்க ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஸோ நல்லா பார்த்து பொறுத்து ஆன்சர் சொல்லுங்கள். கரெக்டாக வேகமாக சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த மீட்டிங்கும் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அடுத்து நான் இன்னொரு லிங்க் உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அப்கிரேட் கேட்குது. ஸோ 1500 பே பண்ணால் அப்கிரேட் கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அன்லிமிட்டெட் மீட்டிங் அட்டன் பண்ண முடியுமா. ஸோ
ஸோ சமத்துவ உரிமை விதி 14 to 18. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 2 வரணும். சுதந்திர உரிமை விதி 19. ஸோ 2 1. மத சுதந்திர உரிமை 25 to 28 வரைக்கும் மத சுதந்திர உரிமை வரக்கூடிய. ஸோ 2 1 4. அரசியலமைப்பின் பரிகார உரிமை 32. ஸோ 2 1 4 3. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ 2 1 4 3. சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை 14 to 18. சுதந்திர உரிமை 19 to 22. மத சுதந்திர உரிமை 25 to 28. அரசியலமைப்பு